யோசுவா புஸ்தகம் 1 யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாட்களிலே நம்ம இருக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இல்லாம நம்ம ஆரம்பிக்கிறதற்கும் ஆண்டவரோடு ஆரம்பிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரோடு ஆரம்பித்தா கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம ஆரம்பிச்சா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரோடு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம் நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாரதம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்றாரு? அவர் உன்னோடே அவர் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தா அந்த ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த நிலையே வித்தியாசமாக இருக்கும். அந்த மனிதனுடைய சூழ்நிலைகள் அவ்வளவு சமாதானமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையோடு அவன் கடந்து வரக்கூடிய நிலை அவனுடைய நிலையாய் மாறும். எப்போ? ஆண்டவர் அவனோடு இருந்தா. அல்லேலூயா. யாரோடுங்க ஆண்டவர் இருப்பா? யாரோடு ஆண்டவர் இருப்பா? நம்பர் 1, முதலாவது, எந்த பலனையும் எதிர்பாராம பொறுமையோடு இருக்கிறவர்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆமென். யோசிக்கலாம், எப்படிங்க எந்த ஒரு பலனையும் எதிர்பாராம எப்படி பொறுமையோடு, ஃபர்ஸ்ட் எந்த பலனையும் எதிர்பாராம எப்படி இருப்பது, 2வது எப்படி பொறுமையோடு இருப்பது? அல்லேலூயா. என்னங்க, எத்தனை நாள்ங்க நான் பொறுமையோடு இருக்கிறது? எத்தனை வருஷங்கள் நான் பொறுமையோடு இருக்கிறது? காலங்கள் போகுதே, வருடங்கள் மறைந்து ஓடுகிறதே, இன்னும் எத்தனை வருஷம் நான் பொறுமையோடு இருக்கிறது? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? லிசன், நல்லா கவனமா கேளுங்க சகோதரா, சகோதரி. எந்த மனிதன் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்துல முழுமையுமாக யாரு நம்புகிறார்களோ அவர்களால பொறுமையோடு எந்த பலனையும் எதிர்பாராமல் அவர்களால இருக்க முடியும். அல்லேலூயா. when you trust God with all your heart, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு எந்த கிறிஸ்தவன் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அந்த கிறிஸ்தவனால எந்த பலனையும் எதிர்பாராமல் பொறுமையோடு ஆண்டவரிடத்துல அவன் காத்து கொண்டு இருக்க முடியும். ஆமென். அடுத்தது பி, 2வது, எந்த பலனையும் எதிர்பாராம எப்படிங்க பொறுமையோடு இருப்பது? பி, எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று யாரு எண்ணி, யாரு விசுவாசிக்கிறார்களோ அவர்களால பொறுமையோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க முடியும். There is a purpose for everyone in this world. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களையும் என்னையும் அவர் உண்டு பண்ணவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில நமக்கு கேள்விகள், பலவிதமான கேள்விகள் கடந்து வருகிறது. என்னங்க என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, என் வாழ்க்கை எங்க பயணிக்குதுன்னே தெரியல. ஏதோ தூங்குறேன், எழுந்திருக்கிறேன், சாப்பிட்றேன், மறுபடியும் கிளம்பி போகிறேன், திரும்ப வருகிறேன், திரும்ப சாப்பிட்றேன், திரும்ப தூங்குறேன். இதே போலதான் என்னுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. என்னோடு இருந்தவங்கெல்லாம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, என்னென்னமோ அவங்க காரியங்கள் செஞ்சுட்டாங்க. ஆனா இன்னும் என்னால எந்த ஒரு காரியத்தையுமே என்னால செய்ய முடியல. அல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்யறேன்? இதே போலதான் நான் இருக்கிறேன். எந்த ஒரு முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. இன்னும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பற்றாக்குறைகள் தான் இருக்கிறது. ஏன் நான் வாழுகிறேன்? நான் ஏன் இருக்கிறேன்? எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில வரலையே. இப்படி ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? என் பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்த வேதத்துல எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பரிசுத்த வேதத்துல ஒரு அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். போதும். நம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நம்ம இருந்தா நம்மளுடைய நோக்கம் என்னன்னு தெரியும்.
நம்மளுடைய திட்டம் என்னன்றது தெரியும். நாம் ஏன் இந்த பூமியில இருக்கிறோம் என்று தெரியும். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆண்டவருடைய செய்கை என்றைக்குமே தோற்று போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை உருவாக்குனா, கர்த்தர் உருவாக்கப்பட்டது அது தோத்து போகாது. அப்படின்னா கர்த்தர் உருவாக்குனது இன்னும் எந்த ஒரு மாற்றமும் வரல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இன்னும் பின்தங்கின நிலையில தாங்க இருக்கு. அப்படின்னா கர்த்தர் உருவாக்கினது அது கர்த்தருடையதாக இருக்கிறதா என்று பாருங்க. அல்லேலூயா. வசனத்துல பார்த்தோம், ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நற்கிரியைகளை செய்கிறோமா என்று பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய எப்படி இருக்கிறோம்? செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து இருக்கிறார். ஆமென். He has already planned everything for us in our life. ஆமென். பெரும்பாலான நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்த திட்டங்களை முக்காவாசி நேரத்துல அநேகருடைய வாழ்க்கையில அது பார்க்க முடியல. அல்லேலூயா. பரிசுத்த வேதத்துல நாம் பார்க்கிறோம் 139ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நீர் என் உள்ளந்திரியங்களை போதும் 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 நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நாம் இந்த உலகத்துல உருவாகிறதுக்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் எவ்ரிதிங் எவ்ரிதிங். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? என்னங்க ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாருங்க, ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு, என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தான் இருக்குது, என் வாழ்க்கையில வெறும் வேதனை தான் இருக்குது, ஏன் இருக்கிற ஒரு பர்பஸே இல்லையே, ஒரு பயனுமே இல்லாம என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு பயனுமே இல்லாம என் வாழ்க்கை இருக்கிறது. லிசன், நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய வரங்களை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய தாளந்து நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனா அது தெரியல. ஏன்னா என்ன செய்யணுமோ அதை செய்தாதான் அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்துல பார்த்தோம், எபேசியர்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வரங்கள் உள்ள இருக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, தேவனுடைய நன்மைகள் இருக்கு, தேவனுடைய பலன் இருக்கு, தேவனுடைய தாளந்து நமக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். பார்க்க முடியல. we are not able to see. அல்லேலூயா. நல்லா கவனமாய் கேளுங்க. ஒரு நாள் வரும், definitely a day will come, you will be able to see. நீங்கள் அவைகளை பார்க்கும்படியாக சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் வாழ்க்கையில பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் காணும்படியாக கர்த்தர் செய்தார். என் வாழ்க்கையில நான் பாஸ்டரா வருவேன்னு சொல்லி நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. அல்லேலூயா. இப்படி வந்து உங்கள் மத்தியிலே நான் பேசுவேன் என்று நான் கனவுல கூட நான் யோசித்ததில்லை. என்னுடைய தகப்பனார் பல முறை வந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு தடவை ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். திண்டிவனத்துல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ அந்த கூட்டத்துல போயிட்டு எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்து கேட்குறாரு, நீ மெசேஜ் கொடுன்றாரு. எப்போ? 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. சுத்தமாக ஒன்றும் தெரியாது, சுத்தமாக ஜீரோ. நான் சொன்னேன், என்ன ஜோக் அடிக்கிறீங்களா, இல்லை விளையாடுறீங்களா, இது விளையாடுற டைமா, இல்லை நீ தான் பேசுகிறேன்ற. நான் சொன்னேன், இது மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக என்னால் முடியாது. கையெல்லாம் சொன்ன மாத்திரத்திலே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி லைட்டாக வேர்வை வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் ஐயா வருவாருன்னு மெசேஜ் கொடுப்பாரு. எங்கள் அப்பாவை சொல்லிட்டாங்க, எல்லாரும் கை தந்தாங்க. எங்கள் அப்பா முன்னாடி வந்துட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு மாலை சால்வை இதெல்லாம் போட்டு அவரை கனம் பண்ணி அவர் முன்னாடி வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு மைக் எடுக்கிறார். அவர் சொன்னார், நான் செய்தி கொடுப்பதுக்கு முன்பதாக என்னுடைய மகன் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில் அன்னைக்கு வந்த ஒரு பயத்தை போல நான் அதுக்கு பிற்பாடு நான் அதை அனுபவித்ததே இல்லை. அப்படி ஒரு பதட்டம், ஃபுல்லாக வேர்த்துருச்சு. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னங்க, காலேஜ்லேயும் ஒன்றும் தெரியாது தான். நான் அப்படியே நிற்கிறேன். உடனே அவர், வா 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 நில்லு மைக் எடுங்கப்பா, மைக் எடுங்க அப்படி நிற்கிறேன். சொல்லுப்பா, நீ படித்ததெல்லாம் சொல்லு.
நான் இந்த சங்கீதம் 91 நல்ல மனப்பாடமா தெரியும். 21 தெரியும். 121, 122 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 121 to 130 சங்கீதம் 121லேருந்து 130 வரைக்கும் மனப்பாடமா சொல்லுவேன். சங்கீதம் 91 மனப்பாடமா, சங்கீதம் 23 சொல்லுவேன், சங்கீதம் 1 சொல்லுவேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் தெரியுமா? சொல்லப்பா அந்த வசனம்லாம் தெரியுமே, சொல்லு வசனத்தை சொல்லுன்னு. தடுமாறி வசனம் எங்க வசனம் வந்துச்சு, ஒரு வசனமும் வரல, தப்பு தப்பா சொன்னேன், சொல்லி முடிச்சிட்டேன். அதெல்லாம் அப்புறம் போயிடுச்சு. அப்படியே ரொம்ப கோவமாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கோவமாயிடுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாரு, என்னை அசிங்கப்படுத்திட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. பேசவே இல்லை அவர்கிட்ட. வண்டியில் நாங்கள் காரில் போகும்போது என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தார். பேசவே இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஏன் முன்னாடி நின்று உன்னை நான் பண்ண சொன்னேன் அப்படின்னா, உனக்கு இன்னைக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும், அந்த ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னார். அவருடைய மறைவுக்கு பிற்பாடு இந்த சம்பவம் எனக்கு ஏன் எப்படி ஞாபகம் வந்துச்சு, திண்டிவனத்தில் மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. அதே சர்ச்சில் என்னை கூப்பிட்டாங்க, நல்ல பெரிய சர்ச் கூப்பிட்டாங்க. எனக்கு கூப்பிட்ட மாத்திரத்து எனக்கு அந்த ஞாபகம் டப்புன்னு ஒரு ஃப்ளாஷ். நான் மறந்துட்டேன், அது எனக்கு ஞாபகம்லாம் இல்லை. ஏன்னா 8ஆம் கிளாஸ்னா பார்த்துக்கோங்க, 8th ஸ்டாண்டர்ட்னா. அவங்க கூப்பிட்ட மாத்திரத்தில் எனக்கு அப்படி ஒரு ஷாக். என்ன ஷாக்னா, அந்த ஒரு செகண்டில் அந்த நினைவுக்குள்ளாக நான் போயிட்டேன். அந்த இடத்துல நான் நிற்கிற மாதிரி, அந்த இடத்துல நான் மைக்கை இப்படியே ஆடுது, கையெல்லாம் ஆடுது, 2 கை பிடிச்சிட்டு இருக்கிறேன் நடுக்கத்தில். எனக்கு ஒரு செகண்டில் அந்த நினைவுக்குள்ளாக என்னை கொண்டு போயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், அந்த நாளில் நான் நிற்கும்படியாக கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து வைத்தார். ஹல்லேலூயா. நான் யோசித்து கூட நான் பார்க்கல, இந்த நாளிலே இப்படிப்பட்ட காலங்களிலே நான் கர்த்தருடைய வார்த்தை நான் பேசுவேன் என்று நான் கனவுல கூட நான் யோசித்ததில்லை. எங்கள் அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்கிறார், நீ பேசுவ, நல்லா பேசுவ, என்னோட நல்லா பேசுவ, அப்படி இப்படி நிறைய சொல்லி. நான் சொன்னேன், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஆனால் ஒரு நாள் வந்தது, எவ்ரிதிங் சேஞ்ச்டு, எல்லாமே தலைகீழாக மாறினது. தேர் வாஸ் அ பர்பஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். He kept his word inside me. தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் எனக்குள்ளாக தங்கி, அந்த வார்த்தைகள் எனக்குள்ளாக கிரியை செய்யக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. அந்த வார்த்தைகள் என்றைக்கோ விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது கடந்து அது வெளியே இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே அந்த வார்த்தைகள் நீங்க கேட்டுக்கொள்ளும்படியாக சூழ்நிலையை அந்த வார்த்தைகள் செய்தது. உங்க வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் எதை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று இப்ப வேணா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஏற்கனவே அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக, ஏற்கனவே அந்த தாளந்து உங்களுக்குள்ளாக, ஏற்கனவே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாக, ஏற்கனவே அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக, ஏற்கனவே அந்த கிருபைகள் உங்களுக்குள்ளாக, ஏற்கனவே என் தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக அவர் விதைத்து வைத்திருக்கிறார். அவர் எதை விதைத்து வைத்தாரோ அதை இட் இஸ் சோ பிக், அது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அது ரொம்ப சிறந்தது, அது ரொம்ப உயர்ந்தது. உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் அது வியக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று ஒரு எண்ணம் இருந்தா, யூ கேன் ஜம்ப் எனி ஹர்டல்ஸ். உங்க வாழ்க்கையில என்ன தடை வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. ஆமென். கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்படியாக, நான் கடந்து வரும்படியாக நீர் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பலன் கடந்து வரட்டும், உம்முடைய கிருபைகள் கடந்து வரட்டும், உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய பரிசுத்தம் கடந்து வரட்டும். இதை தாங்கக்கூடிய தேவனுடைய கிருபைகளும் வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது, ஐ டெல் யூ, அந்த உள்ள ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த விதையானது உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து மேலே கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். God has put something in you. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளாக அவர் விதைத்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை நீங்க பாருங்களேன். வேதத்துல அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை
எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களாக எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய ஒளி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையை இந்த மண் பாண்டமாக இந்த சரீரத்திற்குள்ளாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் எண்ணங்கள் சொல்லணும், நீ எப்படிப்பா அதெல்லாம் செய்வ, நீ வேஸ்ட், நீ படிக்கல, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, உன்னால மேலே வர முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. ஒன்றுமே இல்லாத மனிதனை தான் இந்த தேவனாகிய கர்த்தர் எல்லா மனிதனுக்கும் மேலாக உயர்த்தக்கூடிய தேவ பொக்கிஷம் நமக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். சாதாரணமான இந்த மண் பாண்டத்திற்குள்ளதாங்க அவருடைய பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். You may not see now. அதை உங்களால பார்க்க முடியாது, இப்பொழுது உங்களால் இப்ப பார்க்க முடியாது. ஆனா பட் ஒன் டே யூ வில் see. ஒரு நாள் அவைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சாமுவேல் அவர் தாவீது அவர் வீட்டுக்கு அவர் போறாரு. தாவீதினுடைய அண்ணனை பார்த்த மாத்திரத்திலே அவர் யோசிக்கிறாரு, தீர்க்கதரிசி யோசிக்கிறார், oh he must be the one who has to rule Israel. அவர் யோசிக்கிறார், இந்த நாள் தான் தாவீதினுடைய அண்ணன், மூத்த சகோதரன், இவர் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய ராஜா என்று அவர் மனசுல அவர் யோசிக்கிறார். அப்படியே அடுத்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறது அப்படியே அடுத்த பக்கம் தாவீது என்ன செய்யறாரு, அவரு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி தீர்மானம் பண்றாரு, இவர்தான் இந்த தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானித்து கொண்டு இருக்கிறார் இருதயத்துல. அப்படியே அடுத்த பகுதியில தாவீது அங்க ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க சகோதரர்கள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறாங்க, எல்லாம் படித்தவர்கள், எல்லாம் அனுபவவாசிகள், எல்லாம் திறமை இருக்குது, எல்லாமே வேலை இருக்குது, தகுதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இவருக்கு படிப்பு இல்லை, தகுதி இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லை, எல்லாமே இல்லை, எல்லாமே இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதை கேட்டாலும் இல்லைதான் இவருடைய வாழ்க்கையில. சரீர வளர்ச்சி இருக்கா? இல்லை. வயசு இருக்கா? இல்லை. தகுதி இருக்கா? இல்லை. திறமை இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. ஆபகுக்குல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு பரிசுத்த வேதத்துல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் 18ஆம் வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எதுவுமே இல்லை இங்க தாவீதுக்கு. அவனுக்கு தகுதி இல்லை, அவனுக்கு படிப்பு இல்லை, அவனுக்கு வேலை இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம், there must be some purpose God has kept in my life. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். அந்த இருந்ததுனாலதான் அவன் ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் அவர் இந்த தாவீதின் மூத்த சகோதரனை பார்த்து அவர் சொல்றார், he must be the one. இவன் தான் இந்த தேசத்தின் ராஜா என்று மனசுக்குள்ள அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், no no, he is not the one. இவன் இல்ல. நாம் பார்ப்பதை போல ஆண்டவர் பார்ப்பது அல்ல. ஹல்லேலூயா. நம்ம பார்ப்பதை போல ஆண்டவர் பார்ப்பது அல்ல. நம்ம பல விஷயங்களை பார்ப்போம், பல காரியங்களை பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்ப்பதல்ல. கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? அவனுக்குள்ளாக எதை அவர் விதைத்து வைத்தாரோ அந்த விதையை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. முதல்ல மூத்தவர் பார்க்கிறாரு தாவீதினுடைய மூத்த சகோதரனை சாமுவேல் தீர்க்கதரிசி. இவர் தான் நினைக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நோ, ஹி இஸ் நாட் த ஒன். ரெண்டாவது வராரு சகோதரன், அவர் பார்க்கிறார், ஒரு இருவா இருக்குமோ? ஆண்டவர் சொல்ற, நோ, 3 4 5 6 7 பேரும் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரே குழப்பம், என்னடா அது, கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னதை போல இந்த வீட்டுல தான் ஒருவனை ராஜாவாக நான் உயர்த்துவேன், அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா யாருமே இல்லையே. அவருக்கு ஒரே குழப்பம். அவர் கேட்கிறாரு, நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்களேன், 10ஆம் 11ஆம் வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து அவன் கேட்கிறாரு, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எல்லாருமே இருக்கிறாங்க இங்க, எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. யாருமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. எல்லாருக்கும் தகுதி இருந்தது, எல்லாருக்கும் படிப்பு இருந்தது,
எல்லாருக்கும் வேலை இருந்தது, எல்லாருக்கும் வயது இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஆண்டவர் யாரையுமே அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிக்கு ஒரே குழப்பம். என்னது இது, இப்படி இப்படி இருக்கு, அது என்ன வித்தியாசமா இருக்குதே. உன்னை கூப்பிட்டு, தாவீதினுடைய அப்பாவை கூப்பிட்டு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, அவ்வளவுதானா, எல்லாரும் இருக்கிறாங்க, எவ்வளவுதானா, ஆண்டவர் யாருமே தேர்ந்தெடுக்கலையே. கேட்ட மாத்திரத்துல அந்த தாவீதின் அப்பா ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்களேன். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் அப்படின்னா அவனுக்கு வயசு இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வயசு இல்லை, இந்த இடத்துல நிற்கக்கூடிய தகுதி இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல பங்கு பெறக்கூடிய ஒரு நிலை இல்லை. He is not fit. அல்லேலூயா. He is not fit. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன். நல்லா யோசித்து பாருங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்? நான் சாப்பிட மாட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா, அதுக்கு முன்பதாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கணும். என்ன விஷயங்கள்? ஐயா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் வேஸ்ட்டுங்க, அவனுக்கு வயசு இல்லை, சின்ன பையன், அவன் ஆடுகளை மேய்க்கிறது தான் லாய்க்கு. மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர்ல 7 பேர் ஆடுகளை மேய்க்கக்கூடிய தகுதி இல்லை. அவங்கெல்லாம் தேசத்தை சேவிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள். நல்ல உயரமும், நல்ல வெயிட்டும், நல்ல பாடியும், வயதும், படிப்பும், எல்லா தகுதியும் உள்ளவர்கள். அவர்கள் தேசத்தை பாதுகாக்க, தேசத்துல வேலை செய்யும்படியாக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, எல்லாரும் அரசாங்க வேலையில இருக்கிறாங்க. இவனுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை. தகுதி, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உன்ன சாமுவேலுக்கு கோவம் வந்துருது. அவர் சொல்றார், அவன் வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பந்தி இருக்க மாட்டேன். I will not eat. நான் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பா வந்தே ஆகணும். He has to come. He has to come. Hallelujah. He has to come. Listen, நல்ல கவனமா கேளுங்க. அந்த தகப்பனுக்கு இவனுக்குள்ளாக என்ன இருக்குன்னு தெரியல. அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரர்களுக்கு இவனுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு அவனுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னு தெரிந்தது. Hallelujah. He loves to keep his treasure in the earthen vessel. இந்த மண் பாண்டத்திற்குள்ளாக ஒண்ணுமே இல்லாத, உடைஞ்சு போயிடும். கீழே போட்டிங்கன்னா மண் பாண்டம் என்னங்க ஆகிடும்? உடஞ்சிரும். திடீர்னு ஒரு கஷ்டம் வருது, சோர்ந்து போயிடுறோம். திடீர்னு ஒரு வியாதி வருது, பலவீனமா ஒன்றுமில்லா மூலையில போய் உட்காந்துக்கிறோம். அவ்வளவுதான், உடைஞ்சு போயிடும். ஒரு சூழ்நிலை வந்தாலே நம்மளை உடைத்து விடுகிறது. ஆனா இப்படி உடைத்து விடுகிறதுக்குள்ளதாக தான் உடையாத தேவனுடைய பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது அவனுடைய தகப்பன் சொல்ற, வேணாம், அவன் he's not fit. அவன் அந்த அளவுக்கு தகுதி இல்லைங்க, வயது இல்லை. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ சாமுவேல் சொல்றார், no, he has to come. அவன் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். he has to come. உடனே வரணும். என்ன ஆகுது? ஆள் அனுப்பி தாவீது உள்ள வராரு. தாவீது உள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனமா கேளுங்க. அவர் சொல்றாரு, நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. You have sat here for a very long time. ரொம்ப நேரம் நீ உட்கார்ந்துட்டப்பா இந்த இடத்துல. நீ ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்ட. நீ யாரையோ பார்த்து நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. நீ யாரையோக்கு நேரம் நீ அதிகமாக செலவழிச்சிட்ட. எந்திரி, எழுந்திரு. You have to get up now. சீக்கிரம் எந்திரி. அவன் வந்துட்டான். அவன் வெயிட் பண்ணக்கூடாது. நீ வெயிட் பண்ண மாதிரி அவன் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்? அவனுக்குள்ளாக தேவனுடைய பொக்கிஷம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பொக்கிஷம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக, இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள்ளாக இருந்தா, லிசன், நல்ல கவனமாக கேளுங்க, எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஆடு மேய்க்கிறவன் அவன் உள்ள கடந்து வரான். அவன் உள்ள கடந்து வரும்போது தீர்க்கதரிசியை எழுந்து நிற்கிறான். தீர்க்கதரிசி எழுந்து நின்று தேவனுடைய அபிஷேகம் அவன் தலையில இறங்கும்படியாக எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிறாங்க. தேவனுடைய அபிஷேகம் அந்த மண்பாண்டமாகிய அந்த தாவீதுக்குள்ளாக என் தேவனுடைய வல்லமை இன்னும் இறங்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. You don't know what is being kept inside you. உனக்கு தெரியாத உனக்குள்ளாக என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார்
செய்வார் என்று ஒரு நேரம் வரும், ஒரு சமயம் வரும், ஒரு காலம் வரும். உள்ள விதைக்கப்பட்ட அந்த விதையானது அது வெளியே கடந்து வரும். யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தார்களோ அவர்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு என் தேவனுடைய பொக்கிஷம் உள்ள இருக்கிறது, அது வெளியே வந்து உயர்த்துகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த விதைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம், அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை வந்து கோலியாத்துக்கு முன்பாக வந்து நிக்குது. எல்லாரும் ஓடிடுறான், ஆனா இவன் மாத்திரம் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அந்த விதை, அந்த பொக்கிஷம் எத்தனை பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பெலிஸ்தீரனுடைய சேனையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பொக்கிஷம் அது முன்னோக்கி கொண்டே போகும். ஹல்லேலூயா. ஆமென். அவரு ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து, ஏய் எழுந்திரு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், he is the one, இவன் தான், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, இவனை என்ன செய்ய, நீ அபிஷேகம் பண்ணு, எழுந்திரு. இப்ப வேணுமானாலும் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், இப்ப வேணாலும் நீங்க வேஸ்டா இருக்கலாம், இப்ப வேணாலும் நீங்க தண்டமா இருக்கலாம், இப்ப வேணா உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாமல் இருக்கலாம். ஆனா there is a purpose, there will be a day, ஒரு நாள் வரும், உங்களுடைய வேதனைகளுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய காத்திருப்புக்கு அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது உள்ள விதைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் உங்களை வெளியே எல்லாருடைய சிரசிற்கு மேலாக உங்களுடைய சிரசு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. God is training you for his blessings. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெரும்படியான தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். The bigger the training, the bigger the blessing. ஆமென். காத்திருப்பு அதிகமாய் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் அதிகமாய் கிடந்து வரும். ஹல்லேலூயா. என்ன காத்திருப்பு? ஐயா நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷம் காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்னா ஆசீர்வாதம் ஏதோ பெருசா வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு நடையையும் ஆண்டவர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஆமென். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் வரிஸ். கவலையில, கண்ணீர்ல, புலம்பல்ல, இதெல்லாம் உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க நேரம் வேணும். there is something big which is going to come. பெரிய விஷயம் ஒன்று வரப்போகுது. ஹல்லேலூயா. stay in peace. சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. His thoughts are always much better and much bigger. அவருடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையில வைத்த திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில வைத்த அந்த பொக்கிஷம் அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. His timings are always the best. அவர் நமக்கு என்னைக்கு வந்து அந்த பொக்கிஷம் வெளியே வரும் என்று என்னைக்கு அவர் வைத்தாரோ அது வரைக்கும் நாம் பொறுமையோடு நம்ம ஆண்டவர் இடத்துல காத்திருந்தா உள்ள வைத்தது பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். தைரியமாக போங்க, தைரியமாக கடந்து வாருங்க. நீங்க போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எங்க சென்றாலும் உங்களோடு இருப்பார். அவன் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அந்த இடத்துலயும் ஆண்டவர் இருந்தார். ராஜா இடத்துல அவன் சொல்றான், ஒரு சமயம் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு சமயம் ஒரு கரடி வந்துச்சு, ஆனா நான் என்ன செஞ்சேன், நான் போய் அதை கொன்று போட்டேன். எப்படிங்க கொல்ல முடியும்? ஆண்டவர் கூட இருந்தா எது வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உள்ள விதைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் அது வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயிக்கும்படியாக செய்தது. என் சகோதரா சகோதரி, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு அவர் இருப்பார். ஆமென். உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது சொல்றார், என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டியர்ஸ் unnecessarily. தேவையில்லாமல் உங்களுடைய கண்ணீரை வீணடிக்காதீர்கள். தேவையில்லாமல் உங்களுடைய கவலைகளை நீங்கள் கொண்டு வராதீங்க. தேவையில்லாத உங்களுடைய காரியத்தை நீங்கள் வேதனையிலையும் அவமானத்திலையும் நிந்தையிலையும் இப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் அதற்கு நேராக போகாதபடி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து வாருங்க. அவர் உங்களை பார்த்து கொள்வார், அவர் உங்களை பாதுகாப்பார்,
அவர் உங்களையே மாற்றி உங்களுடைய நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னுடனே அவர் இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் அப்பா, வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இந்த நாளிலே தங்கி எங்களோடு பேசினதற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தாவே, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. இந்த மண்பாண்டமாகி இந்த சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, ஒரு நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, ஒரு திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிறீங்க. நான் அதை பார்க்கல இப்போ, அதனால நான் இல்லை என்று நான் நம்பி இருந்தேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிப்பீராக, என் குற்றங்களை மன்னிப்பீராக. உம்முடைய சித்தம், உம்முடைய நேரம், நீங்க என்றைக்கு அது வரணும் என்று நீங்க நினைச்சிருப்பீர்களோ அது வரைக்கும் நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என் பாவத்தை மன்னிப்பீராக, என்னுடைய மீறுதல்களை மன்னிப்பீராக, இந்த ஒரு விஷயம் மன்னிப்பீராக. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்கள் தயவாய் மன்னிங்க. என் வாழ்க்கையில நீர் விதைத்த அந்த பொக்கிஷத்திற்காக நன்றி. தகுதி உள்ளவனாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதை எங்களை விட்டு எடுக்காதபடி ஆண்டவரே உதவியாக, துணையாக இந்த ஒரு விஷயங்களை மன்னிப்பீரா. இந்த புதிய மாதம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு நீங்க கடந்து வாங்கப்பா. நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எங்களை பார்த்துப்பீங்க, நீங்க இருந்தீங்கன்னா எங்களை பாதுகாப்பீங்க, நீங்க இருந்தீங்கன்னா என்னுடைய நிலையை மாற்றுவீங்க. நீரே எங்களோட வாங்க. நீங்க இல்லாம எங்களால் ஆரம்பிக்க முடியாது, நீங்க இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும். நீரே எங்களை ஆசீர்வதிங்க. வந்த உம்முடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையோடு, விடுதலையோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு கடந்து போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து அப்பா உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தையும் வாக்கு தத்தமும் தங்கட்டும், கிரியை செய்யட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, அந்த திருப்பந்தியில நாங்கள் பங்கு பெறுகிற இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிங்க. தகுதி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே நம்முடைய வருகை வரை இந்த தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.